ஒரு அலுவலகத்தில் ராகுலும் மீராவும் தங்கள் நிறுவனத்தின் உற்பத்தி திறனை எவ்வாறு மேம்படுத்துவது என்று விவாதித்துக் கொண்டிருந்தனர். ராகுல் கூறினார், ஊழியர்களுக்கு விலை உயர்ந்த கருவிகள் வாங்கினால் உற்பத்தி அதிகரிக்கும் என்றார். ஆனால் மீரா ஊழியர்களுக்கு பயிற்சி அளிப்பதுதான் முக்கியம் என்று வாதிட்டார். அவர்களுடைய மேலாளர் அருண், 2 யோசனைகளையும் கவனமாக ஆராய்வோம் என்றார். ராகுல், கருவிகள் எவ்வாறு நேரத்தை மிச்சப்படுத்துகின்றன என்பதை விளக்கினார். அதே நேரத்தில் பயிற்சி இருந்தால்தான் நம்மிடம் இருக்கும் கருவிகள் திறம்பட பயன்படுத்த முடியும் என்று மீரா சுட்டிக்காட்டினார். அருண், 2 கருத்தையும் ஆராய்ந்து சரியான பயிற்சியுடன் ஊழியர்கள் கருவிகளை பயன்படுத்தும் போதுதான் உற்பத்தி திறன் மேம்படும் என்றார். அவர்களின் யோசனைகளை இணைப்பதில் உண்மை இருப்பதை குழு உணர்ந்தது. இக்கதையின் மூலம் திருக்குறள் நமக்கு கற்பிப்பது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்ப தறிவு. எந்த கருத்தை எவர் சொன்னாலும் அக்கருத்தின் உண்மை பொருளை காண்பதே அறிவாகும். அறிவாளிகள் யோசித்து உண்மையை காண்பார்கள்.